குறையும். நரம்பு தளர்ச்சி நீங்க பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, சாலா மிசிறி ஆகியவற்றை தலா 10 கிராம் எடுத்து அதனுடன் 200 மில்லி கரும்பு சாற்றை கலந்து இதனை அரைத்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி குறையும். பூனைக்காளி விதை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, நிலப்பனை கிழங்கு, நத்தை சூரி விதை, சாலா மிசிறி, சிறுபீளை, அமுக்குரா ஆகியவற்றை எடுத்து சுத்தம் செய்து ஒன்றாக சேர்த்து இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை 1 ஸ்பூன் வீதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி குறையும். பச்சௌளி இலைகளை தண்ணீரில் போட்டு பின்பு அந்த தண்ணீரை குளித்து வந்தால் வாத நோய்கள் குறையும். ஆப்பிள், அத்திப்பழம் இரண்டையும் சுத்தம் செய்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். இந்த சாறுகளை ஒன்றாக கலந்து தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் பதற்றம் குறையும். நோயின்றி வாழ மைதா மாவை வெண்ணெய் கலந்து அதனுடன் சிறிதளவு தண்ணீர் விட்டு பூரி மாவு பதத்தில் பிசைந்து வைத்து கொள்ள வேண்டும். பின்பு உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பட்டாணி ஆகியவற்றை தண்ணீர் விடாமல் ஆவியில் வேக வைத்து கொள்ள வேண்டும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம், வெங்காயத்தாள், வெள்ளைப்பூண்டு, பொடியாக நறுக்கிய இஞ்சி ஆகியவற்றை சேர்த்து தாளித்து பிறகு காய்கறி கலவையை சேர்த்து அதனுடன் சில்லி சாஸ், சோயா சாஸ் சேர்த்து கிளற வேண்டும். பிசைந்து வைத்த மாவை வட்ட வடிவில் உருட்டி அதன் நடுவில் 1 ஸ்பூன் காய்கறி கலவையை வைத்து ஓரங்களை மடித்து இட்லி சட்டியில் வேக வைத்து இதனை பதார்த்தமாக உண்ணலாம். ஞாபக சக்தி பெற பாரம்பரிய மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகள் உள்ளன. அதில் இங்கு சிலவற்றை காண்போம். வெந்நீரில் தேனை கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி பெருகும். மிளகை எடுத்து நன்றாக இடித்து பொடி செய்து 1 தேக்கரண்டி அளவு தேனில் தூவி சாப்பிட்டு வந்தால் அதிகமாக மறந்து போகுதல் குறைந்து நினைவாற்றல் அதிகரிக்கும். பீர்க்கங்காய் வேரை எடுத்து நன்கு சுத்தம் செய்து அதனை இடித்து தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த கசாயத்தை சாப்பிட்டு வந்தால் மூளை பலம் பெறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். பசலைக்கீரையை வாரம் 1 நாள் உணவில் சேர்த்து வர நினைவாற்றல் அதிகரிக்கும். தலைமுடி நன்றாக வளர சதை பிடிப்புள்ள 3 கற்றாழையை எடுத்து அதில் உள்ள சதைப்பகுதியை ஒரு பாத்திரத்தில் வைத்து அதன் மீது சிறிது படிகார பொடியை தூவ வேண்டும். இப்பொழுது சோற்று பகுதியில் உள்ள சதையின் நீர் பிரிந்து வரும். இவ்வாறு பிரிந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை கலந்து சுண்ட காய்ச்ச வேண்டும். காய்ச்சிய அந்த தைலத்தை தினசரி தலையில் தேய்த்து வந்தால் தலைமுடி நன்றாக வளரும். 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து அதில் சிறிதளவு எலுமிச்சம் பழச்சாறு கலந்து தலையில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு குளித்து வந்தால் தலையில் பேன்கள் குறையும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, வெட்டிவேர், நெல்லி வற்றல், பெருஞ்சீரகம் மற்றும் சீரகம் ஆகியவற்றை சிறிது தட்டி தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்றாக காய்ச்சி பத்திரப்படுத்தி தினமும் தடவி வந்தால் முடியின் செம்பட்டை நிறம் குறைந்து கருமையாகும். இந்த எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் இளநரை வராமல் தடுக்கலாம். வேப்பம்பூவை லேசாக தணலில் காண்பித்து தாங்கக்கூடிய சூட்டில் வேப்பம்பூவை உச்சந்தலையில் வைத்து தேய்த்து வந்தால் தலைமுடி நன்றாக வளரும். ஆலிவ் எண்ணெயை சற்று சூடாக்கி இரவில் படுக்கச் செல்வதற்கு முன்பாக தலையில் நன்றாக தேய்த்து வந்தால் செம்பட்டையான தலைமுடி கருமையாக மாறும். ஒற்றை